இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ மலைக்குள்ள நம்ம கொண்டு போகணுமா? ஏன்னா பேட்டரி மலைக்குள்ள கொண்டு போறது கொஞ்சம் நிறைய பேர் யோசிப்பாங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்படிலாம் இல்ல, மலையில தாராளமா ஓட்டலாம். ஓகே. ஈவியை பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர் நினைப்பாங்க பேட்டரி மலையில ஓட்டா ஊதி போயிடும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நீங்க பயப்பட தேவையில்ல. ஓகே. ஹெவி வெஹிக்கிள் வந்து மலையில ஓட்டுற மாதிரி தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா இப்ப நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, ஈவில வந்து பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வாரண்டி எது இருக்கானே? ஆமா, பைக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டரி தான் ஹார்ட் மாதிரி ஈவில. உங்களுக்கு பார்த்தா ஓலா வந்து 5 years 60,000 கிலோமீட்டர் பேட்டரி வாரண்டி, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. 5 years. 5 years ஓகே. இல்லைன்னா 60,000 கிலோமீட்டர் எது ஃபர்ஸ்ட் கிளைம் ஆகுது அதுக்கு வந்து மாத்தி கொடுத்துருங்க. ஆமா, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி வாரண்டி. சரி, ஓகே. இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு தேவை 5 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு இது ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. எக்ஸ்டெண்டட் வாரண்டி வாங்க, அதாவது 8 வருஷம் 80,000 கிலோமீட்டர், 8 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர், 8 வருஷம் 1.25 கிலோமீட்டர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பே பண்ணிட்டோம்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி பண்ணிட்டோம்னா நம்ம 8 வருஷத்துக்கு எந்த கவலை இல்லாம போய்க்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி வாரண்டி கம்பெனில இருந்து கொடுத்துருவாங்க. நீங்க எந்த ப்ராப்ளம்னாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு.